இங்க ஒரு பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பா. நான் காலேஜ்ல எல்லாருமே வந்து இத வச்சே அந்த பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. எப்படியாச்சும் நம்ம வெயிட் குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிரவுண்ட்ல ஓடிட்டு இருப்பா. நீ எல்லாம் எந்த காலத்துலயும் வெயிட் எல்லாம் குறைக்கவே முடியாது அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்களே. இப்ப அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பொண்ணு கீழே விழுந்துருவா. அதெல்லாம் கூட வீடியோவா எடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இப்ப என்ன குண்டா இருந்தா என்ன அதனால அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. அவருக்கு வந்து பப்பீஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது அந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால ஒரு பப்பி எடுத்துட்டு போயிட்டு கிஃப்டா கொடுத்திருப்பா. இப்ப இந்த பொண்ணுக்கும் வந்து அவரை ரொம்ப பிடிக்குமா, அதனால அந்த பப்பியை கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இதை வளர்க்கலாமா அப்படின்ட்டு கேட்பா. அவருக்கும் நிஜமாவே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும். யாருக்கு பிடிக்கலனாலும் இவருக்கு பிடிச்சிருக்கும். அதனால 4 வருஷமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் இப்ப இவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ல உட்காந்துருப்பாரு. அங்க இருக்கிற எல்லாருமே நீ எவ்வளவு அழகா இருக்கிற, ஆனா இவ்வளவு அசிங்கமா இருக்கிற ஒரு பொண்ணை போயிட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப மோசமா பேசுவாங்க. இவரும் வேற குடிச்சிட்டு இருப்பாரா, அதனால வந்து ஒரு வேளை இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து குப்பையில போட்டுருவாரு. இந்த பொண்ணும் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. எல்லாருமே வந்து இந்த பொண்ணுக்கு எதிராக தான் இருந்தாங்க. இவர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்தா இப்ப இவரும் வந்து அந்த பொண்ணுக்கு எதிராக மாறிடுவாரு. அதனால இப்ப இவங்க முன்னாடிலாம் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு வேற ஒரு ஊருக்கு போயிடுவா. வேற ஊருக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்க விஷயமும் தெரிய வரும். இப்ப இந்த பொண்ணுக்கு அழகா ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கும். தனியா இருந்துகிட்டு அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருப்பா. இப்ப இவ்வளவு நாள்ல வந்து இந்த பொண்ணு ரொம்ப ஒல்லியாகிட்டு இருப்பா. எல்லாரும் நம்மள தள்ளி வச்சது இந்த வெயிட்னால தானே, அதனால கண்டிப்பா ஒல்லியாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிருப்பாளா. பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பா. இந்த பொண்ணோட குழந்தைக்கு ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதனால டாக்டர் கிட்ட செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்தா. டாக்டர் யாருன்னா இப்ப இந்த பொண்ணோடைய பழைய பாய் ஃப்ரெண்ட் தான். இந்த பொண்ணு வந்து வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிட்டு ஆள் அடையாளமே தெரியாம தான் இருக்கா. அதனால மாஸ்க் போட்டுக்கிட்டு போயிட்டு உட்காந்துருப்பா. என்னதான் மாஸ்க் போட்டு போனாலுமே இப்ப இந்த பொண்ணு வந்து அவருக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் மீட் பண்ணிருக்குமா அப்படின்ட்டு கேக்குறப்போ அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்துருவா. அவரோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டை இத்தனை வருஷமா அவரும் தேடிட்டு தான் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸை வெறுத்துக்க கூடாது அப்படின்றதுனால தான் அவங்க முன்னாடி அந்த கிஃப்ட் எடுத்து குப்பையில போட்டிருப்பாரு. உண்மையாவே இப்ப அவருக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா இப்ப இவங்க 2 பேருக்கும் நடந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேருமே பிரிஞ்சு போயிடுவாங்க. அன்னில இருந்து இப்ப அந்த பொண்ணு தேடாத நாளே கிடையாது. டெய்லி தேடிட்டு தான் இருக்காரு.